இந்த யக்ஷன் மர்சியே கிடையாது. இருக்கு திடீர்னு 4 கேள்வி ஒன்றா கேட்டுரும். 4ல் கேட்கும், சிலதெல்லாம் 6 கேட்கும், 6 கேள்வி ஒன்றா, சிலதெல்லாம் ஒரே கேள்வி. இப்போ முதல்து 4 ஃபர்ஸ்ட், அது நம்ம ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மாதிரி 4ல் அடிக்கிறது. கிம் ஸ்விதாதித்யம் உன்னயதி, முதல் கேள்வி. ஆதித்யனா என்ன? சூரியன் இல்லப்பா. ஆதத்தே இதி ஆதித்யா, எது ரைஸ் ஆறுதோ அது ஆதித்யன். கிம் ஸ்விதாதித்யம் உன்னயதி அப்படின்னா ஆதித்யனை உதிக்க செய்வது எது? வருஷா வருஷம் ஒரு ஸ்டாண்டர்ட் டைலாக். நீங்க சொல்றீங்களா இல்லையான்னு தெரியல, எங்க ஊர்ல நாங்க சொல்லுவோம், இந்த வருஷம் வெயில் ஜாஸ்தி இல்லை. நீங்க சொல்லியிருக்க மாட்டேன் போல இருக்கு. எங்க ஊர்லலாம் ஸ்டாண்டர்டா இந்த வருஷம் வெயில் ஜாஸ்தி இல்லை அப்படின்பா. அதே வெயில் தான் இருக்கும். ஆனா நமக்கு டாலரன்ஸ் இல்லை இல்லையா? அதனால வெயில் ஜாஸ்தி இல்லை. அப்படி பக்கத்துல இருக்கவர் ஆமா ஜாஸ்தின்னு ஒரு சந்தோஷம், அவரும் அதே நம்ம பட்ட கஷ்டத்தையே படுவார் போல இருக்கு. அதனால வெயில்லாம் ஸ்டாண்டர்டா தான் இருக்கு. இப்போ வெயிலுக்கு சூரியனுக்கு கோபம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். தே ஆர் இன்சல்ட்டிங் மீ சார், நான் இனிமே உதிக்கவே கூடாதுன்னுட்டா நமக்கு வாழ்க்கையே போயிடும். சூரியன் மட்டும் உதிக்கலன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் நம்ம எலக்ட்ரிசிட்டி பில் ஏறும் இல்லையா? முதல்ல எலக்ட்ரிசிட்டி பில் ஏறும். ரெண்டாவது விட்டமின் டி கிடைக்காது. விட்டமின் டி என்ன நினைக்கிறேன்? விட்டமின் டிங்கிறது ஒரு விட்டமின், அந்த சூரியனுடைய கிரணங்கள் பட்டு நம்ம உடம்புக்குள்ளேயே உற்பத்தி ஆகும். அது ரொம்ப முக்கியம். நான் அமெரிக்காவில் சியாட்டில்னு ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அது வெஸ்ட் கோஸ்டில் மேலே இருக்கும். அங்கே போகும்போது ஒரு மாமி வந்தா, என்கிட்ட சொன்னா 2 years பேக் ஐ வாஸ் அண்டர் டிப்ரெஷன் அப்படின்னா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பே ஆஃப் பெங்காலில் தான் டிப்ரெஷன் வரும். என்ன இது டிப்ரெஷன் வந்துடுத்துங்கிறாளே மாமி அப்படின்னா, அந்த மாமி சொன்னா, இந்த ஊரில் சூரியன் உதிக்கிறதே ரொம்ப ரேர். விட்டமின் டி இல்லாததுனால உடம்புல ஒரு சேட் ஃபீலிங், டிப்ரெஷன் வந்துடுறதுங்கிறா. அந்த மாமிக்கு தெரியல, சென்னையில் விட்டமின் டி எக்ஸஸில் இருக்கு. நம்ம ஏதாவது கடன் கூட கொடுக்கலாம். மேக் இன் இண்டியா இனிஷியேட்டிவ்ல நம்ம என்ன பண்ணிடலாம்னா, நம்ம உடம்புலேருந்து விட்டமின் டி எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அவ்வளவு. சூரியன் அவமானம் மானம் பார்க்காமல் உதிக்கின்றார். பெரிய விஷயம் சுவாமி. எப்படி சூரியன் உதிக்கின்றார்னா, பிரம்மமாதித்யம் உன்னயதி, அதுதான் பதில். பிரம்மத்தினால சூரியன் உதிக்கிறார். என்ன சுவாமி பிரம்மத்தினால எங்க சூரியன் உதிக்கிறார்னு ஒரு விஷயம் சொல்றேன். பரபிரம்மத்தை கண்டு யாரெல்லாம் நடுங்குறான்னு வேதம் சொல்றது. யுதிஷ்டன் பாருங்கோ, 4 தம்பிகள் கீழே இருக்கா, பத்னியை எங்கேயோ விட்டுட்டு வந்திருக்கார். அந்த சமயத்துல கூட வேதத்தை ஞாபகம் வச்சுட்டு பதில் சொன்னார். பீஷாஸ்மாத் வாதஃப் பவதே பீஷோதேதி சூர்யா பீஷாஸ்மாத் அக்னிதேந்திரஸ்ச மிருத்யுர்தாவதி பஞ்சமைத்தின்னு வேதத்துல இருக்கு. பெருமாள் பிரம்மத்தை கண்டு யாரெல்லாம் பயப்படுறா? பீஷாஸ்மாத் வாதஃப் பவதே, வாயு பகவான் கண்டு பயப்படுறாராம். வாயு அப்படி காத்து பிச்சு நடிக்கிறது. ஆடி மாச காத்துல அம்மியும் குழவையும் பறக்கும் வாயு கூட பயப்படுறார். பீஷோதேதி சூர்யா, சூரியன் கூட பயப்படுறார். அந்த சூரியனுக்காக தான் பகவான் அவருடைய அழுத்தத்தையும் அகங்காரத்தையும் குறைக்கணுங்கிறதுக்காக தான் பாஸ்கர கஷேத்திரத்துல வந்தார். தான் ஒரு சூரியனுக்கும் சூரியனாய். பாஸ்கர கஷேத்திரம்னா இது கும்பகோணம்ப்பா. எல்லாம் டிப்ஸ் தான் உங்ககிட்ட. என் கதை என்ன கேள்வியே கேட்க, எல்லாம் ஆன்சர் வச்சிருக்கேன். கும்பகோணத்துக்கு பாஸ்கர கஷேத்திரம்னு பேர். ஸ்புரத் சஹஸ்ர ரிஷிகரி தீவிரம் சுதர்ஷனம் பாஸ்கர கோட்டி துல்லியம். ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. பிரம்மாக்கு அந்த காலத்துல அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு ஆசை. அவர் பாவம் ஏதோ ஒரு கேம் வச்சுட்டு இருக்காரு. சும்மா படைப்பிலேயே இருக்கக்கூடாது, கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு ஒரு யாகம் பண்ணணும். அந்த காலத்துல 1000 அஸ்வமேதம் பண்ணா அது ஒரு பெஞ்ச் மார்க், பெரிய விஷயம். நம்ம ஊர்ல இப்ப பார்லிமெண்ட்ல 4 பில் பாஸ் பண்ணா பெஞ்ச் மார்க் பாருங்க, பெரிய விஷயம் பாஸ் பண்ணா. அந்த மாதிரி 1000 அஸ்வமேதம் பண்ணா, ஆனா ஒரு அஸ்வமேதத்துக்கே போரும் ஆயிடும். ஒரு அஸ்வமேதமே போரும் ஆயிடும். அப்ப பிரம்மா நன்னா தீவிரமா விசாரம் பண்ணார். நாம் படைத்த பூமியில் எப்படி நமக்கு இது சொல்யூஷன் வருதுன்னா பார்த்தார். புக்கெல்லாம் புரட்டி 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 பார்த்தார். அப்பதான் தெரியறது, பேஜ் நம்பர் 236ல ஒரு லைன் இருக்கு. என்னன்னா, சத்யவிரத க்ஷேத்திரத்தில் செய்யப்படும் எந்த ஒரு கர்மாவும் 1000 மடங்குக்கு சமம். என்ன நான் ஒரு தடவை சொன்னா 1000 100 100 தடவை. இவர் 100ங்கிறார், அது வேதம் 1000ங்கிறது. அது எது சுவாமின்னா, சத்யவிரத க்ஷேத்திரம்னா காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துல நீங்க ஏதாவது ஒரு நல்ல காரியம் ஒரு தடவை பண்ணா 1000 தடவை பண்ணதுக்கு சமம். அதனால நீங்க 1000 பேருக்கு சாப்பாடு போடணும்னு வச்சுக்கோங்க.
நேரம் என்ன பண்ணுங்கோ, ஒருத்தரை கூட்டுன்னு காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு அவருக்கு சாப்பாடை போட்டுட்டு சுவாமி 1000 பேருக்கு ஆயிடுத்து, 1 = 1000. சத்தியவிரத ஈஸி, இதெல்லாம் புராணத்திலே இருக்குது, சத்தியவிரத க்ஷேத்திர மகாத்மியத்தில். பிரம்மா என்ன பண்ணார், அங்கே கரிகிரின்னு ஒரு மலை, அந்த மலைக்கு மேலே உட்காந்து யாகம் எல்லாம் பண்ணார். தேவதைகள்லாம் வந்து நின்றுட்டு அட்டென்ஷனில் இவரே யாகம் பண்ணுறார். ஒய்ஃபை கூட்டார். என்னவோ சரஸ்வதி மாமிக்கும் அந்த பிரம்மாவுக்கும் அன்றைக்கி ஒரு பெரிய ப்ராப்ளம். அவாத்தில் என்னவோ சண்டையெல்லாம் என்ன காரணம்னு புராணம் சொல்லலை. என்னவோ அவர் ஏதோ பில்லை கட்டுங்கிற அது மாமா கட்டலை போல இருக்குது. அதனால் ஏதோ 2 பேருக்கு சண்டை. அதனால் சரஸ்வதி நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்ட்டா, நான் வரமாட்டேன்ட்டா. சரஸ்வதி பத்னி இல்லைன்னா யாகம் பூர்த்தி ஆகாது. அவர் இப்படி உட்காந்துட்டே இருக்க வேண்டியதுதான், ஹவிஸே கொடுக்க முடியாது. அதனால் அவர் ரொம்ப சாமர்த்தியமாக என்ன பண்ண, அந்த காலத்தில் ஒரு ஸ்டெப்னி, அதாவது பேக்கப் வச்சிருக்காரு. இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கு. சாவித்ரின்னு ஒரு லேடியை கூட்டு வந்து கல்யாணம் பண்ணுறார், யாகம் பண்ணுறார். யாகம் பண்ணோடனே இப்போ பகவான் பிரத்யக்ஷமாகணும். த்விரத சிகரி சீம்னாம் சத்வமான் பத்மயோனே துரகசவன வேத்யாம் ஷியாமளோ ஹவ்யவாஹ கலஷ ஜலதி கன்யா வல்லரி கல்பசாக்கி கலயது குஷலம் நஹ கோபிகாருண்யராசிஹி நர். சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்தில் அப்படியே அக்னி குண்டத்திலேந்து தேவப்பெருமாள் வரதராஜன் வரார். பெருமாள் வரும்போது எப்படி இருந்ததுன்னு தேசிகன். தேசிகன் மாதிரி யாரும் சொல்ல மாட்டா. பகலோன் பகல் விளக்காக ஆயிற்று. பகலோன்னா என்ன, சூரியன். இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ வாசல்ல இந்த ஐயப்பன் பூஜா சங்கத்துக்கு வெளியில் ஒரு பெரிய லைட் போட்டிருக்கா, 100 வாட்ஸ். நாளைக்கு மத்தியானம் அது 12 மணி மத்தியானம் இருக்கும்போது அந்த லைட் தேவையா? தேவையில்லை இல்லையா? ஏன்னா பகலோனான சூரியன் இருக்கும்போது நம்ம இப்போ போட்டிருக்கக்கூடிய விளக்கு பகல் விளக்காயிடும். பகல் விளக்குனா யூஸ்லெஸ். சூரியன் இருக்கும்போது நாம் பயன்படுத்தக்கூடிய ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ்லாம் பகல் விளக்காயிடுறது. ஆனால் பெருமாள் அக்னி குண்டத்திலேருந்து வரும்போது சூரியன் பகல் விளக்காயிட்டாராம். பகலோன் பகல் விளக்காக ஆயிடுதா. இப்போ இந்த சூரியன் எப்படி உதிக்கிறார்னா, பெருமாள் இப்படி அப்படின்னு பார்த்தா உதிக்கிறாராம். அதனால பெருமாள் எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா சூரியன் நெவர் ஃபெயில்ஸ் இன் இஸ் டியூட்டி. அது எப்படி சுவாமி தெரியறதுன்னா, இப்போ வரும்போது தான் அடியனுடைய ஆப்தருடைய கிரகத்தில் உட்காந்து பஞ்சாங்கம் பார்த்தேன். 5:55 இன்னைக்கு சன்ரைஸ்ன்னு போட்டிருக்காரு. குட்டி சாஸ்திரிகள் தெரியுமா உங்களுக்கு? என்ன குட்டி சாஸ்திரிகள்? என்ன 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 பஞ்சாங்கம், வாசன் பஞ்சாங்கம், பாம்பு பஞ்சாங்கம், எவ்வளோ பஞ்சாங்கம் இருக்குது. எல்லாத்துலேயும் பார்த்தேன்னா போடுவான். இன்றைக்கி பாருங்கள், ஆடியுடைய நாள் பார்த்து 5:55 எப்போ போட்டிருக்காரு? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணும்போது இன்றைக்கி 5:55 சூரியன் உதயமாகும்னு போட்டிருக்காரு. இன்னைக்கு காத்தால தான் நான் பெங்களூர்லேருந்து வந்தேன் ட்ரெயினில். அப்போவே முழிப்பு வந்துடுத்து. யாரோ ஒருத்தர் ரொம்ப கொரட்டை விட்டுருந்தார், பாவம் அவருக்கு கர்மா அப்படி எழுப்பி விட்டார். அதனால் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான். சரி இதெல்லாம் பார்க்கலாமேன்னு பார்த்தா கரெக்டாக 5:55 லைட் வருது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்ரீரங்கத்து சித்திரவீதியில் இருக்கக்கூடிய ஒரு சாஸ்திரிகள் ஆத்துக்குள்ள உட்காந்து கணிக்கிறார் 5:55 சூரியன் உதயமாகும். ஆயிடுதா? அடுத்த மாதம் நான் கரூருக்கு போகணும், டிக்கெட் வாங்கினேன். சுரேஷ் பிரபு சொல்கிறார், டைம் ஆஃப் டிபார்ச்சர் ஆஃப் ட்ரெயின், லுக் அட் த நியூ டைம் டேபிளுங்கிறார். அடுத்த மாதம் கிளம்பக்கூடிய ட்ரெயின் எப்போ கிளம்புறதுன்னு நமக்கு தெரியல. சுரேஷ் பிரபு சொல்கிறார், லுக் அட் த டைம் டேபிள். இப்போ டைம் டேபிளை பார்த்தும் போகணும். சூரியன் உதிக்கின்றார். என்ன ஒரு பியூட்டி இல்லையா? சூரியன் இன்னைக்கு சார் 1 மணி நேரம் லேட்டாக உதிச்சுட்டார்னு யாராவது சொல்கிறாளோ? ஏன்னா பெருமாளுடைய ஆதேசத்தால் உதிக்கின்றார். அதனால சூரியன் எதனால் உதிக்கின்றார்? பிரம்மம் ஆதித்ய முன்னயதி. அப்படி எடுத்தா சூரியன் ஆதித்ய அப்படின்னா இன்னொரு அர்த்தம் ஆத்மான்னு அர்த்தம். ஆத்மா எதனால் உதிக்கும்? பிரம்மத்தினால். பிரம்மம்னா வேதம்னு அர்த்தம். வேதத்தின் ஞானத்தால் ஆத்மாவுக்கு ஞானம் ஏற்படும். பரம பாகவத மௌனி வரச சிவிபாகர சனக சனந்தன தீஷ சுரகிம் புருஷ கனக கஷிபு சுத நாரத தும்புரு பவன சூனு பாலச்சந்திரதர சுக சரோஜ பவ భూసురవరులు పరమ పావనులు ఘనులు శాశ్వతులు కమల భవ సుఖము సదానుభవులుగా ఎందరో మహానుభావులు. As I'm speaking these divine lines of Sri Tyagaraja Swami, I've received the very divine Onavil of Thiruvananthapuram. This is going to be a grand, a mega Natya production titled Endaro Mahanubhavulu, a festoon of the devout. We have chosen the inspiring events from the lives of 14 Acharyas, Mahans, who have trod Bharata Bhumi.
Doddacharya, Adi Shankaracharya, Vedanta Deshika, Muthuswami Dikshita, Potana, Jayadeva, Andal, Mirabai, Kamban, Tirumalizai Piran, Bhadrachala, Ramadasu, Goswami, Tulasidasa, Purandaradasa and Tukaram. We have strung it together into a beautiful dance production that is primarily Bharatanatyam based with movements of Odissi, Ghumar and Mohiniyattam, which is going to be multilingual as well with lines chosen from Sanskritam, Marathi, Braj Bhasha, Rajasthani, Telugu, Kannada, Tamil, so many languages put together. I've had the opportunity to work with dancers, Natya gurus of great repertoire in the last 15 years. This is an opportunity for me to have curated the production, to have done the storyboard and narrate the production in English. The choreography is by the very famous, revered Kalaimamani Srimati Anita Guha. The music is by the great-grandson of Subramanya Bharati, a Sangeet Natak Academy awardee, Dr. Rajkumar Bharati. And the soundscape design is by Sri Sai Shravanam, one of the contributing engineers to the award-winning Life of Pi movie. We have all come together to present this grand production Endaro Mahanubhavalu in your city. On the 26th and on the 27th of September at the Prestige Center of Performing Arts in Bengaluru, we are presenting this production. On the 3rd and the 4th of October, we are doing it at the Naradagana Sabha in Chennai. On the 1st of November, we are doing it at the Fine Arts Society Chembur in Mumbai. And on the 29th of November at Kamani Auditorium in Delhi. Tickets are flying off the shelves. Please be present, buy your tickets and be with your family to watch this, I would say, once in a lifetime event. We are extremely thankful to the title sponsor, to the event sponsor, to the associate sponsors and to those hands who have supported us. To the all of you, thank you. To the all of you, Vandanamulu, please be present. Namaskar. அடுத்த கேள்வி, கேச்ச தஸ்யாமிதஸ்சராஹ, சூரியனோட யாரெல்லாம் வரா? நீங்க ஒரு கேள்விக்கு நான் கேட்பேன், நீங்க அப்படியே ரெடியா வச்சுங்க. எனக்கு கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணிட்டார் வியாசர், எனக்கு பதில் தெரியும். நீங்க உடனே போய் இன்டர்நெட்ல கூகுள் ஆச்சாரியன் கிட்ட போய் கேட்டா அவர் சொல்லுவார். அப்படி சொல்லாம நீங்க பதில் சொன்னா பெரியவா. சூரியன் யாரோட வருவார்? யாரெல்லாம் சூரியனோட வருவா? வேதங்கள். சரி, வெரி குட். 7 குதிரை. முன்னாடி வந்து இந்த அருணன் அவருக்கு ஒரு டிரைவர், பிரமாதமாக ஓட்டுவார். 7 குதிரையை வச்சுருக்கார். அது கடிவாளங்கள் தானே, காயத்ரி, உததி, பங்கி, திருஷ்டுப்பு இதெல்லாம் வச்சுன்னு அப்படியே ஓட்டி வரும். அதாயிடுச்சு. ஆனால் இதெல்லாம் கம்ப்ளீட் அவருடைய கார். இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஜானவாசத்தில் ஊர்கோலத்தில் யாரெல்லாம் வந்தார்கள்னா முன்னாடி யாரெல்லாம் பிபி வாசின்னு போகிறாளோ அவள் தான் கூட வந்தா. இப்போ காரில் இருக்கக்கூடிய டிரைவர்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கார் டிரைவர் காரை ஓட்டின்னு வந்தால் தான் கார் ஓடும். அருணன், குதிரை, கடிவாளம், சூரியன், சக்கரம் எல்லாம். ஆனால் இதுக்கு விஷ்ணு புராணம் பதில் சொல்றது கேளுங்க. அவர் வரும்போது தேவதைகள்லாம் கூட வருவா. யாரெல்லாம் அந்த தேவதைகள்னா, ஒரு கந்தர்வன் ஒருத்தர் வருவர், பெருமாள் கூட வருவர். சூரியன் வரும்போது பெருமாள் கூட வருவார். அவர் குழந்தையோன்னு சூரியன் கூடவே வருவார். அதனால தான் 12 மாசங்களுக்கு 12 பேர். கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்த, ரிஷிகேஷ, பத்ம. கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? துவாதச நாமாக்கள். இந்த 12 பேரும் கூட வருவா. அதனால சூரியன் வரும்போது ஒரு மாசம் ஒருத்தர் டன். ஏன்னா எல்லாருக்கும் போர் அடிச்சு போயிடும், ஒரே ஆள் வந்துட்டான்னா. அதோட கூட ஏதாவது பார்ட்டி இருக்க வேண்டாமா? கந்தர்வன் கூட வருவாருங்கிறது விஷ்ணு புராணம். இப்படி ஒவ்வொருத்தரும் வருவா. அதனால பதில் சொல்றார், தேவாஸ்தஸ்யாமிதஸ்சராஹ. சூரியன் யார் வருவானா? தேவர்கள் வருவா. கஸ்ரை நமஸ்தம் நயதி. எது அவனை அஸ்தமிக்க செய்கின்றது? சூரியன் அஸ்தமிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் நார்வேக்கெல்லாம் போனீங்கன்னா லேண்ட் ஆஃப் மிட் நைட் சன்னு பேர். ராத்திரி 12 மணி இருக்கும், இன்னும் சூரியன் இருக்கும். நம்மளா லைட் ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு வீட்டுக்குள்ளே நம்ம டார்க் ஆக்கி நம்ம அப்படிலாம் போட்டு நம்ம தூங்க வேண்டியது தான். செட்டிங்னா கரெக்டாக இருக்க வேண்டாமா? 6:30 மணிக்கு செட் ஆகுதுன்னா 6:30 மணிக்கு செட் ஆன எதா ஆகணும்னு கேட்டால் பதில் சொல்றார், தர்மாஸ்தம் நயதி. தர்மத்தினால் சூரியன் அஸ்தமிக்கிறார். எதனால் உதிக்கிறார்? பிரம்மத்தினால். எதனால் அஸ்தமிக்கிறார்? தர்மம். தர்மம்னா என்ன சுவாமின்னா, தர்மத்துக்கு அர்த்தம் பல இருக்கு. என்னன்னா, தர்மம் அப்படின்னா நல்லது பண்ணுங்கோ சார். தர்மம் என்ன பண்ணுங்கோ சார், அது ஒரு தர்மம். இன்னொன்று ரைட்டியஸ்னஸ், இன்னொன்று சேரிட்டி, இன்னொன்று என்னன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தன்மை. அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை பார்த்து கேட்டான், கிருஷ்ணா எவ்வளவு பேர் தப்பு பண்றா, அத்தனை பேரும் கிருஷ்ணா மன்னிச்சுருன்னு கேட்டா நீ மன்னிச்சு விட்டுடுற, யூ ஆர் வெரி பேட்.
உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணார், இவருக்கு புரிய வைக்கணும். அது என்னுடைய தர்மம்டா அர்ஜுனா. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் திஸ் தர்மம். உடனே அர்ஜுனன் கையை பிடிச்சுன்னு போனார் கிருஷ்ணர். நெருப்புக்குள்ள கையை விடுனார், விரலை விடுனார். விட்டா தக தக தகான்னு எரியுறது. கிருஷ்ணா, நீ சொன்னேங்கிறதுக்காக விட்டா என்ன சுடுறது? நான் சொன்னேனோ சொல்லலையோ, நெருப்புக்கு சுடுவது தன்மை. சரி, நீ போய் ஜலத்துல கையை விடு. ஜலத்துல கையை ஜில்லுன்னு இருக்கு. நம்ம கெமிஸ்ட்ரியிலலாம் படிப்போம், வாட்டர் இஸ் அ யூனிவர்சல் கூலண்ட். உடனே இல்லை சார், எங்களுக்கு என்ன ஹீட்டர், அது இலாக் ஹீட்டரா? இலாக் ஹீட்டரை திறந்தா ஹாட்டாக வருது, அதை நம்ம ஹாட் ஆக்குறோம். ஆனால் வாட்டருக்கு எப்போவுமே தன்மை கூலாக இருக்கு. விட்டான், ஓ ஜில்லுன்னு இருக்கே கிருஷ்ணா. ஜிலுப்பு தான் தண்ணீருக்கு தன்மை, சுடுவது நெருப்புக்கு தன்மை, குளிர்விப்பது ஜலத்துக்கு தன்மை, மன்னிப்பது என் தன்மை. அதனால நான் மன்னிக்கணுங்கிறது நானா தீர்மானம் பண்றதில்லை, அது எனக்குள்ள இருக்கு. அதனால தர்மசாஸ்தம் நயதி. சூரியன் எதனால அஸ்தமிக்கிறார்னா அவருக்கு தர்மமா அஸ்தமிக்கிறது. உதிக்கணும் அஸ்தமிக்கணும். அபிராம பட்டர் கூட சொல்லும்போது, உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம்னர். கரெக்டா? அதனால 4வது கேள்வி இப்போ சூரியனுடைய கன்க்ளூட் பண்றாரு. இப்போ 4 கேள்விகளும் எப்பவுமே ஒரு 4ஆ கேட்டார்னு வச்சுக்கோங்க, விராட் கோலி பால் மாதிரி ஒரே டாபிக்ல இருக்கும். இப்போ சூரியன் எதனால உதிக்கிறார், அவரோட கூடலாம் யார் வரா, அடுத்தது எதனால அஸ்தமிக்கிறார். 4வது கேள்வி கஸ்மின் பிரதிதிஷ்டதி, எங்க அவர் எங்க இருக்கார் சார்? இப்போ சூரியன் எங்க இருக்கார் யோசிச்சு பாருங்க. சேர் எங்க இருக்கு? உங்க சேர்லாம் எங்க இருக்கு? கிரவுண்ட்ல இருக்கு இல்லையா? இப்போ கிரவுண்டு ஃபிக்ஸ்டா இருக்கு. சேர் எல்லாம் அது மேலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம், மூவ் பண்ணிக்கலாம். அப்படின்னா மூவபிளாக இருக்கு சேர், ஆனால் ஃபவுண்டேஷன் கரெக்டாக இருக்கு. இப்போ சூரியன் எங்கே இருக்கார்? எங்கேயோ இருக்கார் சார், அது மேலே இருக்கார் சார், எங்கேயோ மேலே இருக்கார். விழாமல் இருக்கணும் இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். திடீர்னு ஒருத்தர் சொல்றார், மேலே போட்ட சூரியன், அன்று போட்ட சூரியன் இன்று கீழே பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார், விழப்போகிறார். விழறதில்லை. ஏதாவது ஒரு நட்சத்திரம் இன்னைக்கு விழுந்திருக்கதா நமக்கு சரித்திரம் இருக்கும். பெரிய நட்சத்திரம் புனர்வசு நட்சத்திரம் இன்று பூமியில் வந்து விழுந்தது கிடையாது. எப்படி சுவாமி எல்லாம் அந்தந்த இடத்துல நிற்கிறது அப்படின்னு கேட்டால், ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி யாரோ ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், அதாவது அந்த இடத்தில் நிற்கவும். அதுக்கு தான் மகாபாரதத்தில் ஒரு பிரஷ்னம். தியௌஷ்ச சந்திரர்க நக்ஷத்ரஹ கம் திஷோ பூர்மஹோததிஹி. நட்சத்திரங்கள்லாம் அந்தந்த இடத்துல இருக்கே எப்படின்னார், வாசுதேவஸ்ய வீரியேன, வாசுதேவனான கண்ணனுடைய வீரிய சக்தியினால் அது அந்த இடத்துல இருக்கு. காஞ்சி பரமாச்சாரியால் இருக்கும்போது ஒருத்தர் போய் கேள்வி கேட்டார். அவர் ஏதோ ஃபிசிக்ஸில், காஞ்சி பரமாச்சாரியால் தொடாத சப்ஜெக்டே இல்லை, அவர் எல்லாத்தையும் சொல்லுவார். கிரிக்கெட்டை பற்றி சொல்லுவார். எப்படி சுவாமி கிரிக்கெட் எல்லாம் இவருக்கு தெரியுது எங்கேன்னு பார்த்தார். அதனால தான் சித்தி புருஷால்னு பேர். அவள்கிட்டலாம் ஏற்கனவே பகவான் வந்து டேட்டாவை தலைக்குள்ளே போட்டு அமுச்சுருவார், ஃபீட் பண்ணி அமுச்சுருவார். இப்படி தான். ஏன்னா இதெல்லாம் அக்வயர் பண்ண முடியாது. ஒருத்தரால் 100 வருஷம் படித்தாலும் அந்த நாலேஜ்லாம் வராது. அதனால ஒருத்தர் போய் பரமாச்சாரியால போய் கேட்டார். அவரும் இவருக்கு பதில் சொல்றாரு, இவரும் கேள்வி கேட்டார். அப்போ பரமாச்சாரியார் ஒரு கேள்வி கேட்டார். பூமிங்கிறது சூரியனையும் சுத்துறது கரெக்டா? இப்போ நம்ம கோவிலுக்கு போனால் பெருமாளை பிரதட்சிணம் பண்றோம். ஆனால் பூமிக்கு என்ன ஒரு தன்மைனா தானும் சுத்துறது. யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம பெருமாளை சுற்றும் போது நம்மளையும் சுத்திண்டு, பெருமாளையும் ஒழுங்காக பெருமாளை சுத்துறதே பெரிய கஷ்டமா இருக்கு இல்லை? நம்மளும் சுத்திண்டு பெருமாளையும் சுத்தணும்னா அதே இடத்துல நின்றுருப்போம். இதான் முதல்ல நம்மளை சுற்றி அடுத்த இடத்துல ஸ்டெப்பை வச்சு நம்ம திரும்பி மறுபடியும் கஷ்டம். ஆனால் பூமி தானும் சுத்திண்டு சூரியனையும் சுத்தது. இப்போ பூமி அது இப்படி சுத்தாது, இப்படி சுத்தம். 23.5 ஆக்சஸ்லேயே என்னவோ இருக்குது பூமி. அதில் இப்படி ஒரு ஈக்குவேட்டார்னு ஒரு இமேஜினரி லைன், ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், என்னவோ எல்லாம் ஜாகிரஃபியில் வரும். இப்படி சுற்றி அதில் ஏதோ இடத்துல கோயம்புத்தூரில் நம்ம இப்போ உட்காந்துருக்கோம். இப்போ பூமி சுற்றின்னு இருக்கு. என்ன எனக்கு பூமி இப்போ சுற்றின்னு தான் இருக்குது, தானும் சுற்றிட்டு சூரியனும் சுற்றின்னு இருக்கு. நமக்கு அதெல்லாம் தெரியல, ரொம்ப ஸ்லோவாக சுற்றுறது அது. ஆனால் ஒரு வெலாசிட்டியில் போகிறது இல்லையா, ஒரு ஸ்பீடில். இப்போ நான் இந்த இடத்துல பூமியில் நின்றுட்டுருக்கேன். இப்போ பூமி நகர்ந்துட்டே இருக்குது. நான் பந்தை மேலே போடுறேன். அந்த பந்து நல்லா கவனித்து கேட்டேன்னா புரியும். சுவாமி இவ்வளோலாம் ரொம்ப டெக்னிக்கலாக நீங்கள் சொல்லலை, கதை மாதிரி சொல்லிட்டு போனால் ஜில்லுன்னு வந்தார், பல்லுன்னு குதிச்சார் அப்படின்லாம் சொல்லிட்டு போனால் ஓகே. நீர் என்னவோ சுற்றுறதுங்கிறீர், வெலாசிட்டிங்கிறீர், எல்லாம் கேள்வி கேட்டால் தான் உங்களுக்கும் உங்கள் பேரம் பேத்திக்கிட்டே நீங்கள் பெரிய இது பாரு நான் ஒரு வெலாசிட்டி பற்றி நான் கேட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் பாட்டி என்னம்மா கேட்குறா உபன்யாசம் போய் அது நாளைக்கு அது வரும். அதனால் இப்போ நான் பந்தை மேலே போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது போயிட்டு கீழே வருது. அதுக்கு ஏதோ தன்மை, பூமியின் ஈர்ப்புத்தன்மை, கிராவிடேஷனல் புல் அப்படின்ட்டு அது பூமியை நோக்கி வருது. மேலே போயிட்டு வரத்துக்கு ஒரு 4 செகண்ட் ஆகுதுன்னு வைங்களேன். 4 செகண்ட் சும்மா
ஆனால் நம்ம பூமி ஒரு ஸ்பீடில் சுத்தின்னு இருக்கு. அப்படின்னா 4 செகண்டில் இங்கே இருந்த நான் அங்கே போயிடுவேன் டெக்னிக்கலி பார்த்தா. இப்போ அந்த பந்து மேலே போயிட்டு வரும்போது வாஸ்தவமாக பார்த்தா என் கையில் விழக்கூடாது, அது பின்னாடி தான் விழணும். கரெக்டாக நான் சொல்றது புரியுறதா? எப்படின்னு கேட்டார் பரமாச்சாரியால். அவன் யோசிக்கிறான் என் கேஸ் அவன் யோசிக்கிறான். அப்போ பரமாச்சாரியால் பதில் சொன்னார், பூமி எப்படி சுத்துறதோ மேலே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரும் ஒரு வெலாசிட்டியில் போகிறது. இந்த சுத்தி இருக்கக்கூடிய காத்தும் போறதுனால கரெக்டா இவனும் போறான், காத்தும் போறது, அதனால அவன் கைக்கே அது மறுபடியும் வருது. காத்து மட்டும் நகராம இருந்துடுத்துனா அது பின்னாடி தான் விழணும். சொல்றது புரியுறதா? இதெல்லாம் இவ்வளவு சூக்ஷ்மமா எடுத்து சொல்றாளே, பின்ன எங்க சுவாமி பிரதிதிஷ்டதி அப்படின்னு கேட்டா, எங்க அந்த சூரியன் எங்க அவர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான்னா, சத்தியேஜ பிரதிதிஷ்டதி, சத்தியத்துல நிலைச்சிருக்காராம் சூரியன். சத்தியம்னா என்னன்னா, இதுல ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. சத்தியம் அப்படின்னா ட்ருத்துன்னு அர்த்தம். நிஜம் பேசு, சத்தியத்தை பேசு அப்படின்னா நிஜத்தை பேசுன்னு அர்த்தம் ஆயிடுத்தா. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அதனால தான் புக்கை எடுத்துன்னு வந்தால் நீங்கள் நோட் பண்ணிக்க முடியும். நல்ல நாளைக்கு எடுத்துன்னு வந்துடுவேன், உங்களுக்கு சொல்ல வேண்டாம். முதல் நாள் பாவம் அது தெரியல, யக்ஷப்பிரஷ்னம்னாலே முதல்ல என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல, நாளைக்கு எடுத்துன்னு வந்துடுவேன். இதில் என்னென்னா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு உபனிஷத் வாக்கியம் இருக்கு. இதுக்கு சாமானாதிகரண்யம்னு பேரு. பின்ன பிரவருத்தி விற்த்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின் அர்த்தம் பிரதிபாத்தியதே இது சாமானாதிகரண்யம்னு நாங்கள் ஸ்ரீபாஷ்யத்தில் சேவிப்போம். சத்தியம்னா என்னன்னா, பகவானுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு, சத்தியத்துவம். சத்தியத்துவம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா, அவர் கர்மாவினால் அடக்கப்படாதவர் இல்லையா. நம்ம எல்லாம் நல்லது பண்றோம் சார், யக்ஷப்பிரஷ்னம்லாம் கேட்டுட்டு போறோம் சார், எல்லாம் நல்லதுங்கிறேள், ஏதோ 100 பசுவை கொடுத்ததுக்கு சமங்கிறேள். ஆற்றுக்கு போனால் என்ன இருக்குன்னு சுகர் மாத்திரை எடுத்துக்கணும், அதுக்கு போனால் சுகர் மாத்திரை எடுத்துக்கணும், பிபி மாத்திரை எடுத்துக்கணும், அதெல்லாம் இருந்தால் இதெல்லாம் எடுத்துக்கணும். சார் மகாபாரதம் கேட்குறோமே அதனால போகுமான்னு கேட்டால், நம்ம கர்மாவை அனுபவிச்சுட்டு தான் போகணும். ஆனால் பெருமாளுக்கு அந்த கர்மாலாம் கிடையாது. எவன் ஒருவன் கர்மாவுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்றானோ அந்த தன்மைக்கு சத்தியத்துவம். ஒரு அர்த்தம் சத்தியம்னா உண்மை, இன்னொன்று கர்மாவினால் சூழப்படாத தன்மை ஆயிடுதா. இப்போ பகவானுக்கு சத்யநாராயணன் ஒரு பேர் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கல? சத்யநாராயண பூஜாலாம் எல்லாரும் பண்றா பாருங்க. அந்த சத்யநாராயணன் சத்தியத்தில் உண்மையில் நிலை பெற்ற நாராயணன், அல்லது கர்மாவினால் சூழப்படாத நாராயணன். அந்த சத்யநாராயணன் எங்க இருக்காருன்னு கேட்டா, முத்துசுவாமி தீட்சிதர் சாதிக்கிறார், பதரிகாசிரமத்துல இருக்காராம். பத்ரிநாத்ல தான் சத்யநாராயணர். அது கேள்விப்பட்டிருக்கல? ஸ்ரீ சத்யநாராயணம் உபஸ்மஹே நித்யம் சத்யஞானானந்தமயம் சர்வம் விஷ்ணுமயம் வைஷ்யஜாதி காரணம் வட்டுவேஷதாரிணம் தச ஜனபரிபாலிதம் வாச மான பதரி ஸ்திதம். பதரியில் இருக்கக்கூடியவர் சத்யநாராயணர். எடுத்தா இன்னொரு விஷயம் சொல்றேன் கேட்டுங்க. உபனிஷத்துல பெருமாளுக்கு இன்னொரு பேர் சத்தியம். சத்தியம் கிடையாது, அறத்தா போட்டு முழுத்தா போடணும். சத்தியம் அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு பேர் உண்டு. அதனால பெருமாளான சத்தியத்தில் சத்தியமாய் நிலை பெற்றிருப்பவன் சூரியன் என்கின்றபடியால் யுதிஷ்டன் பதில் சொன்னான், சத்யேச்ச பிரதிதிஷ்டதி. சூரியன் மேல 4 கேள்வி. அந்த சமயத்துல 4 பேர் மூர்ச்சையா இருக்கா, யோசிச்சு பாருங்க, பதில் சொல்ல முடியுமா? அவ்வளவு ஞானம் தேக்கி வச்சிருக்கார் யுதிஷ்டர் தனக்குள்ள. அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா, கேனஸ்வித் ஸ்ரோத்ரியோ பவதி. அந்தணரா எப்போ ஒரு ட்ரூ அந்தணர்? ட்ரூ அந்தணர்னா என்ன சுவாமி? உண்மையான ஆனஸ்ட் அந்தணர். அதுதான் சுவாமி இப்போ தேடுகின்றார். அதனால எங்கேன்னு என்ன கேட்டார்? எங்கே பிராமணன் கேட்டார் இல்லையா? ட்ரூ ஆனஸ்டா, சரி பூணல் போட்டுக்கிறோம், நம்பிக்கையோட போட்டுக்கிறோம், எல்லாம் இருக்கு. திரைவர்ணிகாளுக்கும் பூணல் உண்டு இல்லையா?
சுவாமி அதெல்லாம் இருக்கட்டும் சுவாமி, வராக பகவானுக்கு உண்டா? உண்டு. பெருமாளுக்கு வராக அவதாரம் எடுத்தாலும் உண்டு ஸ்ரீமுஷ்ணத்தில். அதனால தான் இப்போ தமிழகத்தில் போஸ்டர் போட்டு வச்சிருக்கா இல்லையா? பன்றிக்கு பூணல் உண்டு. ஆமாம், பன்றிக்கும் உண்டு, வராக பகவானுக்கும் உண்டு.